ஃபஸ்ட்டு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் 2 அச்சு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடணும். நீங்கள் சாதாரண வெல்லம் எடுத்திங்கன்னா 3/4 கப் எடுத்தால் போதும், சரியாக இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் எல்லா பொருளும் கரெக்டாக அளந்துக்கோங்க. இது கூட 1 கப் இட்லி மாவு சேர்த்துருக்கேன். அதிகம் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவாக சேர்க்கணும். அது கூட 1 கப் தேங்காய் துருவல் வந்து சேர்க்கணும். தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்ச வெல்லத்தை சூடான வெள்ளப்பாக வடிகட்டி இதில் அப்படியே சேர்த்துடணும். சூடான வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்தோம்னா தான் நமக்கு மாவு வந்து கரெக்டான பதத்தில் வரும். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இதில் நான் வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துடலாம். இது வந்து ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை. நம்ம உடனே வந்து குழிப்பணியார கல்லில் ஊற்றிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு குழிப்பணியார கல்லில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு இந்த மாதிரி குழிப்பணியாரமாக ஊற்றி எடுத்திருக்கேன். டம்ளரில் ஊற்றும் போது உங்களுக்கு சிந்தாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி 3/4 பாகம் வர மாதிரி ஊற்றிட்டு இதை வந்து மூடி போட்டுறணும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து மெதுவாக திருப்பி விடணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய குழிப்பணியாரம் ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே வீட்டில் ட்ரை